லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோ கல்டிவேஷன் பண்ணி முடிச்சு கண்ணை முழிச்சு பார்த்தான். ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா ரேங்க் 1 மிடில் ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆயிட்டான். ஹீரோவை பார்த்த காவ்வான், ஒரு வழியா கண்ணை முழிச்சிட்டியா, ஒழுங்கா நீயே வெளியவான்னு இப்படி இவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காம ஹீரோ சோ அந்த மோயான் போயிட்டான்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த காவ்வான், நான் உள்ள வரமாட்டேன்னு நினைக்கிறியா? அதுக்கு ஹீரோ, நீ உள்ள வர மாதிரி இருந்தா எப்பயோ வந்திருப்பன்னு மனசுல நினைச்சிட்டு அவன் பிரைமல் ஸ்டோன்ஸை எடுத்து அவன் பிரைமல் எசன்ஸை ரீஸ்டோர் பண்ணான். அப்புறம் ஹீரோ ரூமை விட்டு வெளியே வரான். காவ்வான், ஒரு வழியா நீ வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவே ஹீரோ அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். விடாம காவ்வான் அதை பிளாக் பண்ணிட்டு திரும்ப அட்டாக் பண்றான். அப்போ ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய ஃபைட் வருது. ஹீரோ யோசிக்கிறான், இந்த காவ்வான் சாதாரண மனுஷனா இருந்தாலும் இவன் பாடி ரொம்ப ஸ்டர்டியா ஸ்ட்ராங்கா இருக்கே. அப்போ காவ்வான் ஒரு பஞ்ச் விட கீழே இருக்கிற டைல்ஸே உடையுது. ஹீரோவோட ஒவ்வொரு அட்டாக்கும் ரொம்ப வயலண்டா டேஞ்சரா இருக்கு. காவ்வான் யோசிக்கிறான், யார் இந்த பையன் இப்படி அட்டாக் பண்றான்? இவன் என்னோட வைட்டல் பார்ட்ஸை மட்டும் டார்கெட் பண்றான், கொஞ்சம் விட்டு அவ்வளவுதான். காவ்வான் ஒரு பஞ்ச் விட ஹீரோ பேக் ஃபிளிப் அடிச்சு அதை டாட்ஜ் பண்ணிட்டு அவன் மூன்லைட் கூவை ஆக்டிவேட் பண்ணிட்டு யோசிக்கிறான், நான் ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா நான் மிடில் ஸ்டேஜுக்கு அப்கிரேட் ஆனதை எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ காவ்வான், டேய் நீ அகாடமிக்குள்ளேயே கூவை யூஸ் பண்ண போறியா? ரூல்ஸை மதிக்க மாட்டியான்னு கத்துறான். அதை ஹீரோ கண்டுக்காம மூன்லைட் கூவா அட்டாக் பண்றான். ஆனா அதை காவ்வான் ஈஸியா பிளாக் பண்றான். அப்போ ஹீரோ நினைக்கிறான், இன்னும் என் அட்டாக் வீக்கா தான் இருக்கு, நான் என் மிடில் ஸ்டேஜ் அட்டாக் தான் யூஸ் பண்ணணும் போல. அப்புறம் அவன் மிடில் ஸ்டேஜ் எசன்ஸை வச்சு அட்டாக் பண்ண காவ்வான் இதுவும் வீக் இருக்கும்னு நினைச்சு தடுத்தான். ஆனா இந்த அட்டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. இத பார்த்து காவ்வான் பயத்துல என்ன காப்பாத்துங்கன்னு கத்திட்டு ஓடுறான். இத பார்த்த கார்ட் சொல்றாங்க, விடு, அவனை அகாடமிக்குள்ளேயே விட்டுருக்க கூடாது, அந்த மோயான் சொன்னான்னு விட்டோம். அது மட்டும் இல்லாம ஃபாங்கிவான் சின்ன பையன், அவன் யாரையும் கொல்ல மாட்டான். ஹீரோ ஓடிட்டு இருக்க காவ்வானை காட்டு கண்டினியூஸா அட்டாக் பண்றான். அப்போ காவ்வான் திரும்பி பார்த்து, பிளீஸ் என்ன மன்னிச்சிருன்னு கத்துறான். அப்போ ஒரு மூன்லைட் ஸ்லாஷ் கரெக்டா அவன் நெக்க நோக்கி வந்து தலைய வெட்டி சீவுது. இத பார்த்த கார்ட்ஸ் எல்லாரும் பயத்துல ஃபாங்யுவான் ஒரு ஆளை கொன்னுட்டான்னு கத்துறாங்க. அப்புறம் ஹீரோ ஒரு கார்டு கிட்ட ஸ்வாட வாங்கி யோசிக்கிறான், இவன் பாடி கிடைச்சா நான் மிடில் ஸ்டேஜ்ல இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க கார்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இல்லனா கூட அந்த 2 கார்ட்ஸை மட்டும் கொன்றிருப்பேன். வேற வழி இல்ல, இவனை துண்டு துண்டா வெட்டணும். நான் இப்படி யோசிச்சுட்டே அவன் காவ்வான் பாடிய ரத்தம் சொட்ட சொட்ட இழுத்துட்டு போறான். இத பார்த்த கார்ட்ஸ், மாஸ்டர் ஃபாங் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு ஹீரோ, ஒண்ணு வேண்டாம், நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு பாடிய ரூம்க்கு கொண்டு போறான். அடுத்த நாள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ்ல ஃபாங்யுவான் மோ ஃபேமிலி சர்வெண்ட்ட கொன்னதை பத்தி பேச மோ பே பயத்துல நடுங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தான். அடுத்து அகாடமி எல்டர் அவர் ரூம்ல ஃபாங்யுவான பார்த்து கேக்குறாரு, நீ உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னு தெரியுமா? அதுக்கு ஹீரோ, என்ன மன்னிச்சிருங்க எல்டர், நான் அகாடமிக்குள்ள கூவை யூஸ் பண்ணேன், கிளான் ரூல்ஸ் படி 30 பிரைமல் ஸ்டோன்ஸ் பே பண்றேன்னு சொல்ல, எல்டர் நீ அதை மட்டும்தான் பண்ணியா? எப்படி காவ்வான் செத்தான்னு கேக்குறாரு. ஹீரோ சொல்றான், காவ்வான் ஒரு மோசமானவன், என் ரூம் டோரை பிளாக் பண்ணிட்டு என்ன கொல்ல பார்த்தான். அது மட்டும் இல்லாம அவன் வேற வில்லேஜோட ஸ்பையா இருப்பான்னு நினைக்கிறேன். இத கேட்டதும் எல்டர் நினைக்கிறாரு, காவ்வான் செத்துட்டான், அதனால இவன் என்ன வேணாலும் சொல்லலாம், அவன் சாதாரண மனுஷன்தான், சோ யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அவன் மோ ஃபேமிலி சர்வெண்டா போயிட்டான், நான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாகணும். இந்த ஃபாங்யுவான் இந்த சிச்சுவேஷன்லயும் ரொம்ப காமா இருக்கான். இதுக்கு மேல வேற ஏதாச்சும் நாடகம் இருக்கணும் கடவுளே. அப்புறம் எல்டர், அந்த சர்வெண்ட் பாடிய என்ன பண்ணன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஓ அதுவா, என்னதான் நான் அவனை கொன்னாலும் ஸ்டில் அவன் மோ ஃபேமிலியோட சர்வெண்ட், சோ அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். சோ அவன் பாடிய கண்டந்துண்டா வெட்டி ஒரு உடன் பாக்ஸ்ல போட்டு மோ ஃபேமிலி வீட்டு பின்னாடி டோர்ல வச்சுட்டேன். இத கேட்டதும் எல்டர் செம்ம ஷாக் ஆகுறாரு. அப்புறம் எல்டர் சொல்றாரு, சரி விடு, இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது, நீ கிளாஸ் போ, உன்னோட பனிஷ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணு. அதை கேட்டு ஹீரோ, தேங்க்யூ எல்டர், நான் வரேன்னு கிளம்புறான். அடுத்து மோ ஃபேமிலியில மோ யான், என்ன தைரியம் இருந்தா அவன் இப்படி பண்ணுவான், நம்ம மோ ஃபேமிலியா கூட மதிக்காம இப்படி பண்ணிருக்கான்னு அவ வீட்டை விட்டு வெளியே போக எல்டர் மோ ஒரு பாக்ஸ் எடுத்து தூக்கி போட்டு கோவத்துல, மோயான் எங்க போற, இவ்ளோ வருஷம் கல்டிவேட் பண்ணி என்ன யூஸ், நீ இன்னும் இப்படி இம்மெச்சூரா இருக்க, ஒரு ரேங்க் 1 இனிஷியல் ஸ்டேஜ் கூட மாஸ்டரா டீல் பண்ண நீ என்ன காரியம் செஞ்சிருக்க, ஃபாங்யுவான் ஆக்ஷன்ஸ் பின்னாடி இருக்கும் அர்த்தம் தெரியுமா? அதுக்கு மோயான், என்ன அர்த்தம்னு கேக்குறா. அப்போ எல்டர் சொல்றாரு, ஃபாங்யுவான் நம்ம ஃபேமிலிய மதிக்கலன்னா அவன் அந்த பாக்ஸ வீட்டோட ஃப்ரண்ட் டோர்ல போட்டிருப்பான், ஏன் பேக் டோர்ல போட்டான்னு தெரியுமா? அதுக்கு மோயான், நம்ம கிட்ட சமாதானமா போகவா, அப்படின்னு அவன் நேர்ல மன்னிப்பு கேட்டிருக்கலாமே. அதுக்கு எல்டர் மோ சொல்றாரு, நீ சொன்னது பாதி கரெக்ட், அவன் சமாதானமா தான் போக நினைக்கிறான், ஆனா அதே சமயம் நமக்கு வார்னிங் கொடுக்கறான். அந்த உடன் பாக்ஸ்ல பாதி பாடி தான் இருந்தது. இத முழுமலா ஃபாங்யுவான் என்ன சொல்றான்னா, இந்த மேட்டரை இதோட விட்டுருங்க, இல்லனா மீதி பாடிய வீட்டு ஃப்ரண்ட் டோர்ல போடுவேன்,
அப்போ உங்க ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் போகும், பிளஸ் நீங்க தான் ஃபர்ஸ்டா ரூல்ஸ பிரேக் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிரும். இதெல்லாம் கேட்டதும் மோயான் சொல்றா, நீங்க அவனை ரொம்ப ஓவரா நினைக்கிறீங்க. அதுக்கு எல்டர், ஓவராவா மோயான், நீ இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்க. ஃபர்ஸ்ட் அவன் டேஞ்சரை ஃபேஸ் பண்ண போதும் காமா இருந்து உன்னை ஏமாத்தி அகாடமி ஹாஸ்டலுக்கு கூட்டிட்டு வந்தான். அப்புறம் நீ என்ன கத்தியும் திட்டியும் வெளியே வராம இருந்து நீ போனதும் காவ்வான கொன்னுட்டான். எவ்வளவு தெளிவா பிளான் போட்டிருக்கான். அதுக்கு மோயான், என்ன பெரிய பிளான், அவன் வெறும் சி கிரேடு தான் சொல்றான். எல்டர் மோ, சி கிரேடு தான், இல்லன்னா அவன் ஃபியூச்சர்ல பெரிய ஆளா வருவான்னு சொல்றான். அப்புறம் எல்டர் மோ கேக்குறாரு, நீ ஸ்டார்ட் பண்ண இந்த ப்ராப்ளம், இதுக்கு என்ன பண்ண போற? மோயான் சொல்றா, காவ்வான் வெறும் சர்வெண்ட் தான், சோ இது ப்ராப்ளம் இல்ல. அவன் ஃபேமிலியை அழிச்சு நம்ம ஃபேமிலியோட ரெப்யூட்டேஷனை காப்பாத்தணும். அதுக்கு எல்டர் மோ, நீ இன்னும் திருந்தல. ஃபாங் யுவானுக்கு 30 பிரைம்வெல் ஸ்டோன்ஸும் காவ்வான் ஃபேமிலிக்கு 50 ஸ்டோன்ஸும் தந்து அவங்களே கிளானை விட்டு அனுப்பணும். சரி, நீ 7 days கன்ஃபைன்மெண்ட்ல இரு, எங்கேயும் வெளியே போகாம நீ செஞ்ச தப்ப யோசிச்சு பாருன்னு சொல்றாரு. அடுத்து நம்ம ஹீரோ மழைய ரசிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ யோசிக்கிறான், எல்டர் மோ இந்நேரம் என்னோட இன்டென்ஷன் என்னன்னு கெஸ் பண்ணிருப்பாரு. எந்த ப்ராப்ளமும் இல்லனா மோ ஃபேமிலி இந்த மேட்டரை இதோட விட்டுருவாங்க. மேபி அவங்க எனக்கு காம்பன்சேஷன் கூட தரலாம். சப்போஸ் எல்டர் மோக்கு என்ன பழிவாங்க ரூல்ஸ பிரேக் பண்ண மத்தவங்களும் இவரை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு பயம். அது மட்டும் இல்லாம நான் வெறும் சி கிரேடு தான், சோ என்ன பெருசா கண்டுக்க மாட்டாங்க. சில நேரத்துல நம்ம வீக்னஸும் நமக்கு அட்வான்டேஜா மாறலாம். இந்த உலகமே ஒரு பெரிய கேம் போர்டு, அதுல நாம எல்லாரும் கேம் பான்ஸ். ஆனா யாரு இந்த கேமோட ரூல்ஸ நல்லா தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவங்க கேமோட மாஸ்டர் ஆவாங்க. இப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கவே பக்கத்து டேபிள்ல ஒரு தாத்தா தன்னோட பேத்திக்கு தி லெஜெண்ட் ஆஃப் ரென்சு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நாம பார்த்த ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் சொல்றாரு. ரென்சு வயசாகி சாகர நிலைமையில இருக்கும்போது ஹோப்க்கு சொல்லுது, ஹியூமன், நீ செத்துறாத, உன் ஹார்ட்ல தான் நான் இருக்கேன், நீ இல்லன்னா அவ்வளோதான். சோ சீக்கிரம் லைஃப் டைமை இன்க்ரீஸ் பண்ணும் லாங்கெவிட்டிக்கு கூவ கண்டுபிடின்னு சொல்லுது. இத கேட்ட ரென்சு, நானே நொந்து போயிருக்கேன், நான் எங்க அந்த கூவ கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றான். அப்போ ஹோப் கூ சொல்லுச்சு, நார்த் ஈஸ்ட்ல ஒரு பெரிய மலை பக்கத்துல இருக்க குகைக்கு போ, அங்க 2 கூ இருக்கும், அத மட்டும் உனக்கு கீழே கொண்டு வந்தா உன்னோட எல்லா ப்ராப்ளம்ஸும் போயிடும்னு சொல்லுது. இத கேட்ட ரென்சு பல நாட்கள் கழிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த குகையை கண்டுபிடிக்கிறான். அது ரொம்ப இருட்டா இருக்கு. ரென்சு உடம்பு முடியாம அங்கேயே படுக்கிறான். அப்போ 2 கூ வந்து, ஹியூமன், நீ மட்டும் எங்க 2 பேரோட நேம சொன்னா நாங்க நீ சொல்றத லைஃப் லாங் கேப்போம்னு சொல்லுச்சு. ரென்சு ஆயிரக்கணக்கான வாட்ஸ் சொன்னான். கடைசியா சாகர நிலைமையில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த நேம சொன்னதும் அந்த 2 கூ வந்து, ஹியூமன், இதுதான் எங்க பேரு, எங்கனால எந்த கூவ வேணும்னாலும் கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லுது. ரென்சு விடாம எனக்கு லாங்கெவிட்டி கூவ கேப்சர் பண்ணி கொடுன்னு சொல்ல அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கூ ரென்சுக்கு லாங்கெவிட்டி கூவ தருது. ரென்சு அதை சாப்பிட்டு இளமையான தோற்றத்தை அடைஞ்சான். அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ரென்சு ஸ்டோரி உண்மையானு தெரியாது, ஆனா அதுல சொல்லியிருக்க விஷயம்ல நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இந்த உலகமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால தான் ஓடுது. எனக்கு இப்போ இந்த ரூல்ஸ் தெரிஞ்சதுனால இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. இதுக்கெல்லாம் என்னோட 500 இயர்ஸ் மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் காரணம். நெக்ஸ்ட் சீன்ல பசுமையான லேண்ட்ல ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு பெரிய வார்ம், ஃப்ராக், ஸ்பைடர் இதெல்லாம் பெரிய பெரிய பொட்டியை இழுத்துட்டு வந்துச்சு. இத பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் சந்தோஷமா, ஹே அங்க பாருங்க, ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு கேரவான் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இவங்க நாடு முழுக்க டிராவல் பண்ணி ட்ரேடிங் செய்யும் மர்ச்சன்ட்ஸ். இந்த கேரவான் குரூப்போட லீடர் நல்ல குண்டா ஒரு பெரிய தவளை மேல நின்னுட்டு இருந்தாரு. அவர் ரேங்க் 4 கூ மாஸ்டர். அவனை கிளான் லீடர் வெல்கம் பண்றாரு. அப்புறம் 2 பேரும் கிரீட்டிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து அந்த நைட் கேரவான் பெரிய எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு நிறைய கடைகள் இருந்துச்சு. எல்லாரும் ட்ரேட் பண்ணாங்க. இந்த கேரவான் 3 days தான் இவங்க வில்லேஜ்ல இருக்கும். நம்ம ஹீரோ இங்க இந்த ஃபேரை சுத்தி பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ யோசிக்கிறான், என்கிட்ட இப்போ 118 பிரைமல் ஸ்டோன்ஸ் இருக்கு. 30 ஸ்டோன்ஸ் எனக்கு ஃபைன் போட்டாங்க, ஆனா மோ ஃபேமிலி காம்பன்சேஷனா கொடுத்த ஸ்டோன்ஸ் அதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 2 தடவை கிளாஸ்மேட்ஸ் அடிச்சு பணம் வாங்கி இப்போ என்கிட்ட இவ்ளோ ஸ்டோன்ஸ் இருக்கு. நான் மிடில் ஸ்டேஜ் வந்த பிறகு எனக்கு ஒரு நாளைக்கு மட்டும் 3 ஸ்டோன்ஸ் செலவாகுது கல்டிவேட் பண்ண. அப்புறம் கூவ ஃபீட் பண்ணணும். இதெல்லாம் கணக்கு போட்டா இப்போ 98 ஸ்டோன்ஸ் மீதி இருக்கும். இப்படி யோசிச்சுட்டே ஹீரோ ஒரு கேம்பிளிங் ஸ்டோருக்குள்ள போறாரு. அது ஒரு ராக் கேம்பிளிங் ஸ்டோர். அங்க நிறைய விதவிதமான ராக்ஸ் இருக்கும். அதுக்குள்ள கூவார்ம்ஸ் இருக்கும். சப்போஸ் நாம சூஸ் பண்ற ராக்ல கூவார்ம் இருந்து அது உயிரோட இருந்தா நாம நல்ல லாபம் பார்க்கலாம். ஆனா அதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி.
இந்த ராக் கேம்பிளிங்ல வின்னிங் பெர்சன்டேஜே சிங்கிள் டிஜிட் தான். ஆனாலும் நம்ம ஹீரோ ஏன் இங்க வந்திருக்கான்னா, அவரோட போன லைஃப்ல இந்த நைட் ஒரு கூ மாஸ்டர் ராக் ஓபன் பண்ணுவாரு. அதுல உயிரோட இருக்கும் மட்ஸ்கின் டோட் கூ இருக்கும். அதோட மதிப்பு 500 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஹீரோ பயன்படுத்திக்க இங்க வந்திருக்கான். ஹீரோ அந்த ஸ்டோர்ல சுத்தி பார்க்கும்போது ஸ்டோர் லேடி, சார் நீங்க எந்த மாதிரி ராக் பாக்குறீங்க? லெஃப்ட் சைட்ல ஒரு ராக் 10 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ், ரைட் சைட்ல இருக்கிற ராக் 5 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ். நீங்க எதை சூஸ் பண்றீங்கன்னு கேக்குறா. ஹீரோ அப்போ இருங்க பாக்குறேன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. 500 இயர்ஸ் முன்னாடி நடந்ததுனால அவனுக்கு தெளிவா தெரியல. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம், இங்க ஒருத்தன் பர்பிள் அண்ட் கோல்ட் கலந்த ராக்க 10 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ் கொடுத்து வாங்கி ஓபன் பண்ணா. அதுல மட்ஸ்கின் டோட் கூ இருந்தது. ஆனா இங்க அந்த கேட்டகரியில ஃபிட் ஆகிற மாதிரி 20 ராக்ஸ் இருக்கு. ஹீரோவோட பட்ஜெட்டுக்கு 6 ராக்ஸ் தான் வாங்க முடியும். அதனால அந்த 6 ராக்க தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா அவரே சூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ராக் ரொம்ப பிளாட்டா இருக்கு, இது ரொம்ப குண்டா இருக்கு, இது ரொம்ப ஸ்மூதா இருக்கு, இந்த மாதிரி சொல்லி செலக்ட் பண்றாரு. பாஸ்ட் லைஃப்ல ஹீரோ ஒரு கேரவான்ல கேம்பிளிங் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணியிருப்பாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஸ்டில் இவர் சூஸ் பண்றது தப்பா கூட இருக்கலாம். ஃபைனலி 6 ஸ்டோன்ஸ் சூஸ் பண்றாரு. அதுக்கு அந்த லேடி, யார் இவன்? பார்க்க ஆர்டினரி ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான், ஆனா இவன் சும்மா எதையோ செலக்ட் பண்றான், மேபி ஏதாச்சும் பணக்கார பையனா இருப்பான் போலன்னு யோசிச்சுட்டே 60 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ்னு சொல்றான். ஹீரோவும் இத பே பண்ணிட்டு, பர்பிள் என் லக்கி கலர், அதான் இதை சூஸ் பண்ணன்னு சொல்ல, அங்க இருந்தவங்க, அந்த பையன் பாவம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல போல, இவ்ளோ மூடலா இருக்கான். இதெல்லாம் ஹீரோ கண்டுக்காம அங்கேயே ராக்ஸ ஓபன் பண்றாரு. அப்போ ஹீரோ ரொம்ப கிளீனா அத மூன் லைட்டுக்கு வச்சு ஓபன் பண்ண எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ராக்க ஓபன் பண்றாரு. அதுல ஒன்னும் இல்ல. செகண்ட் அண்ட் தேர்ட்லயும் ஒன்னும் இல்ல. அப்போ அந்த லேடி, கவலைப்படாதீங்க, இன்னும் 3 இருக்குன்னு சொல்றா. ஹீரோ ஃபோர்த் ராக்க ஓபன் பண்ணும்போது ஏதோ இருக்கிற மாதிரி இருந்தது. எல்லாரும் எக்ஸைட்மெண்டோட பார்த்தாங்க. ஆனா அதுலயும் ஒன்னும் இல்ல. அப்போ அங்க இருந்தவன், டே தம்பி, பாத்துல 9 ராக்ல ஒன்னும் இருக்காது, விடு விடு. ஹீரோ திரும்பி பார்த்தா அங்க ஒருத்தன் லீனா இருந்தான். அவன் பேரு ஜியா ஜின்ஷிங், கேரவான் லீடரோட தம்பி, இந்த கேம்பிளிங் டென்ட்டோட ஓனர். அவன் ஹீரோட்ட சொல்றான், பிரதர், உங்க கையில இருக்கிற அந்த ராக்க நான் வாங்கிக்கிறேன், உங்களுக்கு 40 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ் தரேன். இத கேட்டதும் ஹீரோ, என்னடா நீ ரூல்ஸ பிரேக் பண்ணிட்டு என் மேல பிரஷர் போட்டு இந்த ராக்க வாங்கலான் இருக்கியா? அதுவும் எங்க வில்லேஜுக்கு வந்து எங்க கூயுவே கிளான் மெம்பர்ட்ட இத பண்றேன்னு சொல்ல, அங்க இருந்த வில்லேஜ் ஆளுங்க எல்லாரும் ஜின்ஷெங்க சுத்தி வளைக்கிறாங்க. அப்போ அவன் சொல்றான், ஐயோ பிரதர், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ராக்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதான் பை பண்றேன்னு சொன்னேன். ஹீரோ அடுத்து அந்த ராக்க ஓபன் பண்ணா அதுல மட்ஸ்கின் டோடு கூ இருந்துச்சு. எல்லாரும் இத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கூ அலைவா இருக்கு. இத பார்த்துட்டு எல்லாரும், என்னடா இவன் லக்கி கலர்னு சூஸ் பண்ணா பார்த்தா இன்னைக்கு இப்படி லக் அடிச்சிருக்கு விஸ்பர்ஸ். இத பார்த்த ஜின்ஷெங், அடச்சா, அதுல கூ இருந்திருக்கு, பரவாயில்ல, இந்த பையனுக்கு இந்த கூவோட மதிப்பு தெரியுது, இவன் கிட்ட சும்மா 100 ஸ்டோன்ஸ் பாராயன்னு சொல்லி வாங்கிரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹீரோ, இத ரேங்க் 2 ரேர் மட்ஸ்கின் டோட் கூ, இதோட மார்க்கெட் வேல்யூ 500 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ், நீ வாங்குறியா இத? அதுக்கு ஜின்ஷெங், பிரதர், கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணுங்க. அப்போ ஹீரோ, இதான் என் பிரைஸ், வாங்குறீனா வாங்கு, இல்லைனா நான் கிளம்புறேன். ஜின்ஷெங் வேற வழி இல்லாம வாங்குறான். ஹீரோ 500 பிரைம்வெல் ஸ்டோன்ஸ வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப. ஸ்டோர் லேடி அவன்ட்ட, மாஸ்டர், நீங்க இன்னொரு ஸ்டோனை ஓபன் பண்ணல. ஹீரோ சொல்றான், இத நான் வீட்டுக்கு போய் ஓபன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போறான். அங்க பிரைம்வெல் ஸ்டோன்ஸ வச்சு அவன் எசன்ஸ ரீஸ்டோர் பண்றான். அப்போ மீதி இருந்த ராக்க ஓபன் பண்றான். அதுல ஒன்னும் இல்ல. அப்போ யோசிக்கிறான், பரவாயில்ல, என்கிட்ட வேற பிளான் இருக்கு. அது மட்டும் இல்லாம கிங் மாவோ மவுண்டன்ல இருக்கிற ட்ரெஷர் எல்லாம் இப்போ எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஒயிட் போன் மவுண்டன் போகணும். ஓ, அந்த ஃப்ளவர் வைன் மாங்க் விட்டுட்டு போன வீடியோ ப்ரொஜெக்ஷன் இருக்கு, அதை ஏதாச்சும் பண்ணணும். அடுத்த நாள் ஹீரோ இன்டிமேட் கிராஸ் வாங்க போனா, ஆனா அது தீந்துருச்சு. அடுத்த ஒரு வைன் ஷாப் போறான். அங்க இருக்கிறதுலயே ஃபேமஸ் மங்கி வைன் வாங்குறான். அப்போ அவன் லிக்கர் வாமை எடுத்து அங்கேயே அதை ஃபீட் பண்றான். இத பார்த்த ஷாப்கீப்பர், பிரதர், அந்த லிக்கர் வாமை எனக்கு செல் பண்றீங்களான்னு கேட்க, ஹீரோ முடியாதுன்னு அங்கிருந்து கிளம்பிட்டான். அடுத்த ஹீரோ ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ எல்லாரும் பேசிக்கிறாங்க, நேத்து ஒரு பையன் கேம்பிளிங் ஸ்டோர்ல 500 பிரைம்வெல் ஸ்டோன்ஸை எடுத்தான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட ஹீரோ,
இன்னும் என் லிக்கர் வார்ம பத்தி நியூஸ் வரலன்னு ஸ்மக் இன்னர் டாட். அப்போ அந்த ஜின்ஷெங் ஒரு கூ மாஸ்டரை ஏமாத்தி பார்த்து மாட்டிக்கிட்டான் போல. அதுக்கு கேரவான் லீடர் ஜியாஃபு மணிப்புலி கேட்டு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ ஜின்ஷெங்க பார்த்து நமக்கு ஒரு ஆடு சிக்கிட்டான்னு நினைக்கிறான். அடுத்து ஜின்ஷெங் பார்ல வைன் குடிச்சிட்டு யோசிக்கிறான். நான் வெறும் சி ரேங்க் டேலண்ட். எங்க அப்பா ஜியா ஃபேமிலி ஹெட் உடம்பு முடியாம பெட்ல இருக்காரு. நான் தான் 3 பசங்கள்ல சின்ன பையன். இன்ஹெரிட்டன்ஸுக்கு வீட்ல ப்ராப்ளம் போகுது. என் 2 பிரதரை மட்டும் எல்லாரும் பாக்குறாங்க. என்னை எவனும் மதிக்க மாட்டிக்கிறான். இப்படியெல்லாம் இவன் யோசிச்சிட்டு இருக்க, நம்ம ஹீரோ வந்து உங்க அண்ணவை டீல் பண்ண என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்றான். இத கேட்ட ஜின்ஷெங் என்ன நம்பணுமான்னு கேட்க, ஹீரோ நீ நம்பாம போன்னு அவன்கிட்ட ஃப்ளவர் வைன் மாங்க் விட்டுட்டு போன வீடியோவை பத்தி சொல்றான். அதுக்கு ஜின்ஷெங், இது உன் GUA வில்லேஜ பாதிக்கும், பரவாயில்லையா? ஹீரோ எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லன்னு அவனை அந்த அண்டர் கிரவுண்ட் கேவுக்கு கூட்டிட்டு போனான். அங்க ஜின்ஷெங் அந்த வீடியோவை பார்த்துட்டு, பிரதர் வேற ஏதாச்சும் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கான்னு கேட்க, இல்ல இது மட்டும்தான்னு சொல்றான். இப்படி இவனுங்க இங்க பேசிட்டு இருக்கவே அந்த வீடியோ திடீர்னு சேஞ்ச் ஆகுது. ஹா ஃபியூச்சர் பர்சன், நான் தான் ஃப்ளவர் வைன் மாங்க். இனி நீ என்னோட சக்சஸர். என் இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் உனக்குன்னு அந்த வீடியோல ஃப்ளவர் வைன் மாங்க் சொல்றாரு. இத கேட்டதும் ஹீரோக்கும் ஜின்ஷெங்கும் செம்ம ஷாக். முக்கியமா ஹீரோ இதை எதிர்பார்க்கவே இல்ல. இதோட இந்த எபிசோட் முடியுது. நாம இப்போ 40 சாப்டர்ஸ் பார்த்துட்டோம். இதோட சீசன் 1 முடியுது. அடுத்த வீடியோல சந்திப்போம். பை பாய்.